மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப். நம்மளுடைய நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சார் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம், இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சுது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னுவாங்க. இந்த நன்றியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவங்க சார் ஒரே ஒரு சின்ன ஒரு டவுட்டு சார், அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கலாமான்னு கேட்பாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், சரி என் பொண்ணு வந்து காலேஜ் போயிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து பொடுகு தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார். இது வந்து ஒரு 5 வருஷமா இருக்குது, 6 வருஷமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து சார் என் பையன் வந்து காலேஜுக்கு போகிறான், பொடுகு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கு அவன் யூஸ் பண்ணாத ப்ராடக்டே இல்லை, என்னென்னமோ நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டான் சார், அப்போ கூட இந்த பொடுகு போகவே மாட்டேங்குது. தலையை வாஷ் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணி தலைக்கு குளிக்கிறது அப்படின்னா தலையை வாஷ் பண்ணி அடுத்த நாளே திரும்ப வந்து பொடுகு நிறைய வந்துடுச்சு சார். அப்படியே வந்து தட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய செதிலாக கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர் ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ கருப்பு கலர் பிடிச்சிருக்கும், பட் கருப்பு கலர் போட முடியாது. ஒரு டார்க் நேவி ப்ளூ பிடிச்சிருந்தாலும் அதெல்லாம் போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் மேலே வந்து அந்த பொடுகு கொட்டி இருக்கிறது வெளியே ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டோம், நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டோம், ஷாம்புல இருந்து எல்லாமே. ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்க பையன் வந்து இந்த பொடுகுக்காக யூஸ் பண்ணாத ப்ராடக்டே இல்லை, ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, நிறைய டேப்லெட்ஸ், அது போகாமல் ஷாம்பு, சோப்புல இருந்து எல்லாமே இதுக்காக வந்து சீரம் இன்னும் நிறைய யூஸ் பண்ணுறாரு, ஆனால் பொடுகு போல. அது கடைசியில் அது எந்த நிலைமைக்கு போச்சு அப்படின்னா, அவரோட ஹெல்மெட்டை வந்து புதுசு மாற்றி ஆகணும், அவரோட தலைகாணிக்கு போடுற அதாவது பில்லோ கவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பில்லோ கவரை வந்து அவர் மாற்றி ஆகணும், அவர் குளிக்கிற டவல் யூஸ் பண்ணுற டவலை மாற்றணும். இவ்வளவும் மாற்றியும் ஆனால் பொடுகு வந்து அவர் தலையை விட்டு போகவே இல்லை, இருந்துக்கிட்டே இருக்கு. அதிகபட்சம் ஒரு நாள் கூட அந்த கேப் விட முடியாமல் வந்துடுது. அது இச்சிங் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்தார். அதனால அவர் எப்பவுமே பண்ணக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா, முடியே வச்சுக்காம எந்த நேரமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடி எடுத்துட்டு மொட்டையா சுற்றக்கூடிய நிலைமை வந்து அவருக்கு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் சார், அதை பண்ணிட்டோம், நிறைய யூடியூப் பார்த்து அதில் சொல்லக்கூடிய நேச்சுரல் ரெமெடிலாம் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட சொன்ன பேஷண்ட் எல்லாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பிரச்சனை ஒன்று, பட் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்று. அதை கவனிக்காம நம்ம ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் மூல காரணம் தெரியாமல் நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முழுமையான நிரந்தரமான தீர்வு வந்து கிடைக்காது. இப்போ இது எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் அப்படின்னா என்ன, பொடுகு அப்படின்னா அது வந்து உங்கள் தலையில் வந்து வெள்ளை கலரில் செதிலாக கீழே கொட்டும். இது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். அது ஏன் வருது, இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முடி வெட்டுற கடைக்கு போயிருந்தேன் சார், அங்கே வந்து வேற யார் தலையிலையோ இருந்திருக்கும், எனக்கு அதில் வெட்டினதுனால வந்து பரவிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ டேண்ட்ரஃப்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்குமே பரவாது. இது எல்லாருமே நினைச்சிருக்கோம் டேண்ட்ரஃப் வந்து பரவிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டேண்ட்ரஃப் வந்து பரவாது. இந்த டேண்ட்ரஃப் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வெப்பம், உடல் உஷ்ணம்னு சொல்லுவோம். இன்னும் கரெக்டாக எந்த ஆர்கன் ஹீட் ஆகிறதுனால, எந்த இடத்துல வந்து ஹீட் ஆகிறதுனால டேண்ட்ரஃப் வரும்னா, டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய 95% பேருக்கு குடல் வெப்பமாக இருக்கும், வயிறில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இவங்களுக்கு மட்டும்தான் டேண்ட்ரஃப் வரும். இப்போ இந்த பிரச்சனை இதை கண்டுபிடிச்சி வயிறை சுத்தம் செய்யறது மூலியமாகவும் இந்த உடல் வெப்பத்தை வந்து குறைக்கிறது மூலியமா மட்டும்தான் இந்த டேண்ட்ரஃப் வந்து முழுமையான நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இது பண்ணாம நீங்க எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும் இந்த டேண்ட்ரஃப் போகாது. இந்த டேண்ட்ரஃப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடல் வெப்பமாகிறதுனால ஸ்கேல்ப்னு சொல்லுவோம், தலையில இருக்கும், அந்த ஸ்கேல்ப் வந்து வெடிச்சு, வெப்பத்தினால வெடிச்சு செதிலா சின்ன சின்ன பீஸா வந்து அது கொட்ட ஆரம்பிக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க வயல்ல அந்த மாதிரிலாம் வந்து, இப்போ வெய்ய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் அடிக்கும் போது தண்ணி ஊத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா
அந்த இடம் வந்து சின்ன சின்னதாக ஒரு ஸ்கொயராக ஒரு அப்படியே வெடிச்சு பாலமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து உங்கள் தலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமானதுனால, இந்த உடல் வெப்பம் அதிகமாகிறதுனால வெடிச்சு அந்த ஸ்கேல்ப் வந்து அதிகமாக வர்றது தான். நிறைய பேர் வந்து நீங்கள் எண்ணெய் தேய்க்காதீங்க அப்படின்வாங்க. ஏன் எண்ணெய் தேய்க்காதீங்க அப்படின்னா, நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஹெல்மெட்டை அதை யூஸ் பண்ணும் பொழுது அதில் நீர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த நீரும் அந்த எண்ணெயும் சேர்ந்து ஒரு விதமான வெப்பமான ஒரு சூழலை வந்து தலையில உருவாக்கும். அந்த டைம்லயே நிறைய பேருக்கு வந்து இந்த இச்சிங் வந்துட்டு இந்த டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்னதான் சார் பண்றது? இதுக்கு என்ன முழுமையான தீர்வு? சமீபமா வந்து இப்போ நம்ம சொன்னதோட ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு கேளுங்க. பெங்களூர்ல இருந்து ஒருத்தங்க நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு பார்த்துட்டு அவங்க பார்த்து அவங்களுக்கு வந்து வயிறில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னாங்க, நீ வந்து அப்படியே வந்து சார்கிட்ட வந்து இந்த டேண்ட்ரஃபையும் காட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம இது எத்தனை வருஷமா இருக்குன்னு கேட்டோம். உங்களுக்கு வயிறில் இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டோம். வயிறில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி 5 வருஷம். இந்த டேண்ட்ரஃப் எத்தனை வருஷமா சார் இருக்கு? எனக்கு ஒரு 4 வருஷமா இருக்குன்னாங்க. இப்போ நீங்கள் இவரோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வயிறு தான், டேண்ட்ரஃப் இல்லை. இப்போ வயிறை சரி பண்ணுறது மூலியமா இவரோட டேண்ட்ரஃப் எப்படி க்யூர் ஆச்சு அப்படின்னா, இவரோட வயிறை எப்படி க்ளீன் பண்ணணும், நீங்கள் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும், இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே வந்து அவருக்கு அந்த டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. எப்பவுமே அவர் குளிச்சார் அப்படின்னா அடுத்த நாளே வரக்கூடிய டேண்ட்ரஃப், தலையை வாஷ் பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் டேண்ட்ரஃப் வரல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டேண்ட்ரஃப் இருந்தது. இன்னும் நம்ம சொல்லக்கூடிய ப்ராசஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணி பண்ண சுத்தமாக இப்போ டேண்ட்ரஃபே வரல சார் அப்படின்றாரு. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வயிறில் பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. அதை எப்படி சரி செய்யணும் இப்போ சொல்கிறேன். அதை பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் டேண்ட்ரஃப் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ராசஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வயிறை சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேண்ட்ரஃப் போயிடும். இதை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் நான் என்ன யூஸ் பண்ணணும் அதையும் சொல்கிறேன். அதையும் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டேண்ட்ரஃப் வந்து உங்கள் லைஃப் டைம் திரும்ப வரவே வராது. இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது, உடல் உஷ்ணம்னு சொன்னது இல்லைங்களா? இப்போ உடல் உஷ்ணம் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல்பை வந்து ஒரு மாய்ஸ்சரைசராக மாற்றுறதுக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் குளியல், அதாவது எண்ணெய் குளியல்னு நம்ம சொல்லுவோம். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் புதன் சனி, பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி, இந்த டைமில் நீங்கள் ஆயில் பாத் எடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து சைனஸ் இருக்கலாம், ஆயில் பாத் எடுத்தால் அப்படி சார்னு சொல்லிட்டு. சைனஸ் இருக்கவங்க கூட ஆயில் பாத் எடுத்தால் ஒன்றுமே பண்ணாது, தைரியமாக ஆயில் பாத் எடுக்கலாம். இந்த ஆயில் பாத் வந்து உடம்பை வந்து உஷ்ணத்தை குறைக்க ஆரம்பிக்கும். இப்போ வயிறு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சித்த மருத்துவரையோ இல்லை ஆயுர்வேத மருத்துவரையோ பார்த்து வயிறை வந்து பேதிக்கான மருந்து வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப எஃபெக்டிவான ரெமடியாக இருக்கும். அப்படி இல்லை சார், ஏதாவது ஹோம் ரெமடி சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சுகபேதின்னு சொல்லுவோம். உப்பு தண்ணி குடித்து பேதி வர வைக்க ப்ராசஸ். அதாவது 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டுருங்க, ஒரு அரை லெமன் எடுத்து அதில் புழிஞ்சு விட்டுருங்க. இதை குடிச்சிங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வயிறு வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். அதை லூஸ் மோஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம இந்த ஆயில் பாத் சொன்னோம், அது ஒரு பக்கம். இந்த லூஸ் மோஷன் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லூஸ் மோஷன் எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஆயில் பாத் வர மாதிரி எடுத்துடணும். அதுக்கப்புறமா இது அடுத்த வாரம், இதெல்லாம் முடிச்சது அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேப்பலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, தயிர் வந்து 2 ஸ்பூன் போதும், ஒரு சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா 1 வெங்காயம் 1/2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு 3-4 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கத்தாழையில் வந்து ஒரு அரை கத்தாழையில் இருக்கக்கூடிய அந்த பல்ப்பு மட்டும், பல்ப்புன்னா அந்த ஜெல்லுன்னு சொல்லுவோம் உள்ள, அது மட்டும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதை வந்து நீங்கள் வந்து மேலே அப்ளை பண்ணி வாரத்துக்கு 2 நாள் நம்ம சொன்ன அந்த டைமில் அப்ளை பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த 3 வழியும் ஃபாலோ பண்ணணும். ஒன்று ஆயில் பாத் எடுக்கணும், ஃபஸ்ட்டு லூஸ் மோஷன், அதுக்கப்புறம் ஆயில் பாத்து, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேக்கை, இந்த டேண்ட்ரஃப்கான பேக் இப்போ நம்ம சொன்ன பேஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அதோட டேண்ட்ரஃப்ன்றது திரும்ப உங்கள் பக்கமே வராது. இப்போ நம்ம சொல்ல இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி எப்படி இருக்குன்னு ரிசல்ட் சொல்லுங்கள். இயற்கையான முறையில் ஆரோக்கியமான முறையில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.